இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரான நஸ்ரத் அலி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா நம்ம எக்ஸிட் போல்ஸுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை பார்த்தோம். நீங்க கரெக்டா கிட்டத்தட்ட 90% கணிப்பு கரெக்டா சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி, எப்படி யாருமே அதிக பெரும்பான்மை பெறமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லியிருந்தீங்க. இப்ப கிட்டத்தட்ட நம்ம நியூஸ்ல பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது, ஒரு பக்கம் தாவேக்கா 100 தாண்டிட்டாலுமே அந்த மெஜாரிட்டி அச்சீவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இப்ப மேற்கொண்டு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புகள் உண்டு சார் நீங்க பாக்குறீங்க? சார், முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. ஏன்னா இப்போதான் ஒரு 10-11 சுற்றுகள் நடந்திருக்கு. ஒன்னு ரவுண்ட்ஸ் இருக்கு. அதனால யாருமே 2 டிஜிட்டை கிராஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போலதான் 2 டிஜிட்டும் கிராஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் இப்போ இருக்கிற நிலவரம் நீங்க பாக்குறீங்க. ரெண்டாவது இது தொங்கு சட்டமன்றமா இருக்க போறது இல்ல. இது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க போகுது. புரியுங்களா? மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய திருவிழான்னே நாங்க சொல்லலாம். புரியுங்களா? அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் சிறுபான்மைகளை வச்சு ரொம்ப நாளா அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு அந்த புரிதல் வந்துச்சு. இது வெறும் அரசியலுக்காக தான் சிறுபான்மைகளுக்கு வச்சு பண்றாங்க. ஆனா எந்த சிறுபான்மைகளுடைய முன்னேற்றத்துக்கும் எந்த வேலையும் யாருமே பார்க்கலன்றதுதான் உண்மை. இதுக்கு மேல சிறுபான்மைகளை வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்ணுவீங்கன்னா, அந்த அரசியல்ல நான் போன வாட்டி கூட உங்களுக்கு சொன்னேன். இந்த அரசியல் ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசியலுக்கு எந்த முன்னேற்றமும் நீங்க அச்சீவ் பண்ண போறது இல்லை என்று சொல்லி உங்களுக்கு போன ஒரு இன்டர்வியூல கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதேதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வி ஷுட் கங்க்ராச்சுலேட் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க கொடுத்த இருக்கிற மேண்டேட் அவங்க காமிச்சிட்டாங்க. the people are the king, nobody is the king. மக்கள் தான் கிங் அப்படின்றது காமிச்சிட்டாங்க. யாரும் கிங்கும் இல்லை, கிங் மேக்கரும் இல்லை, மக்கள் மட்டும்தான் கிங். ரெண்டாவது இந்தியாவில இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. புரியுதுங்களா? 10% இருக்கிற ஒரு மைனாரிட்டியில இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு வந்தாங்கன்னா அதுக்கு காரணமே மக்கள் தான். அதனால மனசால சத்தியமா சொல்றேன், எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எந்த மதமோ எந்த ஒரு இதுவும் பார்க்காம, புரியுதுங்களா, இன்னைக்கு கொடுத்திருக்கிற மேண்டேட் இந்தியாவுக்கே இந்தியாவுக்கே நாங்க ஒரு பெரிய உதாரணம். இதே போலதான் எல்லா இந்தியாவிலும் ஆகணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இன்னைக்கு ஒரு நாள். இட்ஸ் விக்டரி ஃபார் டெமோக்ரஸி சார். நம்பர் 1. நம்பர் 2, நான் சொன்ன போல இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார் இருக்கு. விஜய் ஷுட் வில் அலைன் வித் ஏடிஎம்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல இருந்தே நீங்க பார்க்கும்போது விஜய் என்னைக்குமே என்டிஏவுக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா, புரியுங்களா? சரி, கொள்கை எதிரின்னு சொன்னாரு, ஆனா தேர்தல் எதிரின்னு சொல்லல. நீங்க ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சு நீங்க பார்க்கணும். பிஜேபிக்காக அவர் கொள்கை எதிரின்னு தான் சொன்னார். பின்ன கொள்கையில எதிர்ப்பு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா தேர்தல் விஷயத்துல அவர் அதுக்கு எதிரின்னு சொல்லவே இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாடுக்கு இன்னைக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசுடைய ஒரு நெருக்கம் தேவை. எந்த மாநில அரசு இருந்தாலும் ஒரு மத்திய அரசு கூட அவங்க நெருக்கமா இருந்துதான் ஆகணும். அது எது வேணாலும் சூழ்நிலை இருந்துட்டு போட்டோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசோடைய ஒரு நெருக்கம் வேண்டும். புரியுங்களா? இதெல்லாம் அவர் மைண்ட்ல வைப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹி இஸ் வெரி குட் இன் டு டூயிங் எவ்ரி திங். நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இன்ச்சு கூட நவரல. அவர் எண்ணிக்கை எது முதல் நாள் சொன்னாரோ கடைசி நாள் வரைக்கும் அதுலயே இருந்தார். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹி இஸ் வெரி வெரி ஸ்மார்ட். இஸ் வெரி ஸ்மார்ட். அண்ட் ஐ பிலீவ் தட் இப்போ ஒரு புதிய நாட்கள், ஒரு புதிய சீசன் தமிழ்நாடுக்கு இருக்கு. ஒரு புதிய சீசன், பொலிட்டிக்கல் சீசன்ல இது ஒரு நியூ சீசன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்ஸ் நியூ சீசன். இல்லைன்னா யாருமே தமிழ்நாட்டுல கனவு கூட காண முடியல சார். இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் எதனா வருமான்றது கனவு கூட காண முடியும். சோ ஆனா மக்கள் இங்க என்ன காமிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை, கொள்கைக்காக நாங்க இல்லை இங்க.
நாங்க இங்க முன்னேற்றத்துக்காக இருக்கிறோம், நாங்க இங்க வந்து ஒரு அமைதிக்காக இருக்கிறோம், நாங்க வந்து இங்க கரப்ஷன் ஃப்ரீ ஸ்டேட் ஆகிறதுக்காக தான் நாங்க இங்க மேண்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மேண்டேட் சார். அண்ட் இது ஒரு 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 புதிய இன்னிங்ஸ் ஃபார் தமிழ்நாடு சார். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தமிழ்நாடு, இட் மே கோ டில் கன்னியாகுமரி, இட் மே கோ டில் காஷ்மீர் தான் நான் சொல்றேன். இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறும்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்களுடைய ஒரு தாக்கம் மிக பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தது தான். பட் இருந்தாலுமே அவர் வந்து கிட்டத்தட்ட 100 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிற அளவுக்கு அவருடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கும்போது எதனால சார் இந்த இல்ல அளவுக்கு சார், நான் மாற்றம்? நீங்க வந்து என்னுடைய இன்டர்வியூ உங்களுக்கு தான் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல், யூ ஹவ் கிவன் மீ சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நானும் வந்து எந்த நேரத்திலயும் நான் வந்து அதை மாறலை. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ், நான் மக்கள்கிட்ட பேசினது, நான் எல்லாருக்கிட்டையும் பேசினேன். திருநெல்வேலியில, திருச்சியில, ஈரோட்ல, மதுரையில, எல்லா இடத்துலயும் நான் பேசி பாக்குறேன். புரியுங்களா? பேசும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா ஒரு மாற்றம் வேணும். எனக்கு இந்த மாற்றம் எப்படி தெரியுதுன்னா இந்த ஒபாமா சொன்ன மாற்றம் தான் தெரியுது எனக்கு. ஒபாமா ஒரு காலத்துல வந்து யூஎஸ்ல வரும்போது சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த சேஞ்ச் தான் இன்னைக்கு தமிழ்நாடுல வந்திருக்கு. ரொம்ப நல்ல சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். இது பொலிட்டிக்கலோ ரொம்ப ஹெல்த்தி, அண்ட் ஃபார் தி கவர்னன்ஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி குட் சார். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ தாவேகா வந்து இப்போ இப்படியும் அந்த அளவுக்கு மெஜாரிட்டி வரலனா கூட அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன? ஏன்னா விஜய் அவர்கள் 3வது ஃபோர்ஸ் அவர் நம்ம உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ரெண்டு ஆட்சி அதுக்கு வந்து ஒரு தேர்ட் ஆப்ஷன் தான் அது. தேர்ட் ஆப்ஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பீகாரோடைய ஒரு மாடல் எடுத்துக்கலாம். நீங்க பீகார்ல வந்து லல்லு பிரசாதும் இவனும் என்ன எங்க என்ன சார் அவரு இப்போ சீஃப் மினிஸ்டரா இருந்து நிதிஷ்குமார் போனாரு சார், நிதிஷ்குமார், சாரி. ஸோ லல்லுவும் நிதிஷும் ரெண்டு பேரும் வந்து இங்க உள்ள திமுக அதிமுக போல அங்க இங்க பீகார்ல. ஆனா ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேரும் வந்து அலையன்ஸ்ல வந்தாங்க. புரியுங்களா? இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் திராவிடம், திமுகவும் திராவிடம், அதிமுகவும் திராவிடம். ஸோ இப்போ விஜய் என்றவர் வந்து ஒரு சிறுபான்மை. ஸோ இவங்க சிறுபான்மைக்கு அகேன்ஸ்டா போவாங்களான்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுங்களா? அதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து கட்டாயமா விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்காது. ஸோ அந்த நிலையில வந்து திமுகவா அதிமுகவான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சரி. ஒரு ஒரு உருவி ஒரு இன்ஸ்டன்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுடைய விலகி போய்கிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா வந்ததுல இருந்து ஒரு ஒரு ரிஃப்ட் இருக்கு டிஎம்கே அண்ட் காங்கிரஸ்குள்ள. அந்த ரிஃப்ட் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கு. அந்த ரிஃப்ட்டுக்கு எண்டிங்ல நேத்து கூட பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகர் வந்து சொல்றாரு விஜயோடைய தாக்கம் இருக்கும்னு சொல்லி. மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகல உள்ள எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸும் அவங்க கூட இருக்கிற எல்லாரும் நேற்றே எல்லாரும் கை கழுவிட்டாங்க. நீங்க எடுத்து பாருங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாரு, இல்ல எங்களுக்கு வந்து திருப்தியாக எந்த சீட்டும் கொடுக்கல, எந்த இதுவும் செய்யல, சரி ஏதோ நாங்க வந்து பிஜேபியை வந்து கொஞ்சம் விலகி வைக்கிறோம்னு சொல்லிதான் இவங்க கூட சேர்ந்தோன்றாங்க. அங்க இருந்து வந்து விசிகா திருமாவளவன் சொல்றாரு, அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க. 22 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அது இன்னைக்கு 3வது இடத்துக்கு வருதுன்னா அதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய அதிருப்தி, மக்களுடைய அதிருப்தி, கூட்டணி கட்சிகளுடைய அதிருப்தி. இந்த அதிருப்தி எல்லாம் வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு தெரிவிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது ஏதோ அவருக்கு ஒரு பிம்பத்திலே வச்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு அதிருப்தி வந்திருக்கு. ஸோ இதனால இப்போ என்ன நடக்க போகுது, எப்படி இது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஆப்ஷன் வெரி கிளியர் ஆப்ஷன். புரியுங்களா? தாவேகாவும் அதிமுகவும் ஆட்சியை அமைக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை சார். இதுதான் வந்து முதல் ஆப்ஷன். நான் உங்களுக்கு முதல்ல கூட அதான் சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு முன்னாயத்து உங்க இன்டர்வியூல கூட அதுதான் சொன்னேன். செகண்ட் ஆப்ஷன் இஃப் தட் டஸ் நாட் ஒர்க்ஸ் அவுட், தாவேகா வந்து சில டேர்ம்ஸ்க்கு அக்ரி பண்ணல அப்படின்னு சொன்னா மேபி இட் மே கோ. பட் த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு சார். தேர்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் மேபி கவர்னர் ரூல். கவர்னர் ரூல் எந்த அளவுக்கு போகும், எவ்வளவு பீரியடுக்கு போகும்ன்றது தெரியாது. ஆனா அதுதான் ஒரு ஃபைனல் ஆப்ஷன், அதுதான் ஒரு ஃபைனல் இன்னிங் தமிழ்நாடுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஓகே சார். சார் இப்போ வந்து ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வந்து தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி சேரும் பட்சத்துல யாரு சீஃப் மினிஸ்டரா இருப்பா, யாரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா வர போறாங்க? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2.5 வருஷம் வந்து 2 பேரும் செய்வாங்க தான் நான் நினைக்கிறேன் சார். முதல் 2.5 வருஷம் கட்டாயமா தாவேகா வந்து அதிமுகவுக்கு விட்டு கொடுத்துரும். அடுத்த 2.5 வருஷம் தான் வந்து தாவேகா வந்து ரூல் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி சார் அவர் விஜய் அவர்கள் ஒத்துக்குவாரு? ஏன்னா அவர் தான் அதிக மெஜாரிட்டியா இருக்கிறாப்ல ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் மெஜாரிட்டியா வருவேன்னு தெரிஞ்சுதான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க கிடையாதுன்ற மாதிரி ஒரு பார்வச்சா இருக்கேன் சார். நம்பர்ஸ் பிளே சார். சில நேரத்துல 5 சீட்டு வச்சுட்டு இருக்கவங்க 5 பேருக்கும் வந்து அமைச்சரவை கொடுப்பாங்க. 5 சீட் வச்சுட்டு இருக்கவங்க 5 பேருக்கும் அமைச்சரவை கொடுப்பாங்க. நீங்க வந்து என்டிஏவுடைய கூட்டணி திமுக கூட சேரும் போது நீங்க அதை எடுத்து பாருங்க. புரியுங்களா? அப்ப எத்தனை அமைச்சரவை வந்து தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க நீங்க எடுத்து பாருங்க. மேக்சிமம் பெரிய பெரிய போர்ட்போலியோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. அத்தனைக்கு வந்து 300 சீட். அது 300 சீட்ல இவங்க 30 சீட்டு தான் இருந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னு எடுத்து பாருங்க. மேக்சிமம் மினிஸ்ட்ரி ஃபுல்லாவே வந்து அப்போ தமிழ்நாடுக்கு திமுகவுக்கு வந்தது சார். புரியுங்களா? அது போல அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சார். சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ விஜய் வந்து he should now கூல் டவுன் ஆயிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு இதுக்கு மேல எப்படி நாங்க வந்து எடுத்துட்டு போகணும், தமிழ்நாடுடைய நலத்துக்கு நாம என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி அந்த முடிவு தான் சார் இப்போ எடுக்கணும். இப்போ நான் என்றதோட விட்டு, புரியுங்களா, நாங்கள் அப்படின்றது நம்ம அப்படின்றது தான் இப்போ வரணும் சார். இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம தாவேக்கா தான் அதிக மெஜாரிட்டி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் அவர் தான் சிஎம் இருக்கும்னு நினைப்பார்ல சார்? ஏன்னா இப்ப அதிமுக கொடுத்துட்டு ஒருவேளை அவங்க ஆட்சி அமைச்சிட்டு உடனே ஏதாவது கோளாறு பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வரல சார் அவருக்கு? இல்ல அது வரலாம். ஆனா எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி 2.5 வருஷம் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை கொடுக்கலான்னு சொல்லி கூட அவருக்கு நினைப்பு வரலாம்ல. 5 வருஷத்துல கடைசி ஒரு 2.5 வருஷம் வந்து ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சியா கொடுப்போம், அதனால வந்து அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல வந்து எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட வரலாம் இல்ல சார். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம் இருக்கு சார். ஒரு விஷயம் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சி அமைக்க போறது சரி ஒரு கால். இப்போ நீங்க சொன்ன போல வந்து தாவேகா தான் வந்து முதலமைச்சர் சொல்றேன். அதிமுக கட்டாயமாக சப்போர்ட் கொடுக்கும், ஆனா அரசாங்கத்துல பங்கெடுக்காது சார். இது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு சார். அதிமுக தாவேகாவுக்கு சப்போர்ட் கொடுக்கும், ஆனா அரசாங்கத்துல பங்கு எடுக்காது. he will not take any power in the government, but he will support the government. அதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் 3-4 ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு சார். தனித்தனியாக என்ன சொன்ன கவர்னர் ஒரு இஷ்யூ கூட இருக்கு. கவர்னர் ஆல்சோ மே பிளே வைட்டல் ரோல் இன் டு இட். இப்ப கவர்னர் என்ன செய்யறாரு அதுதான் இப்போ முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல கவர்னர் இஸ் தி கீ பாயிண்ட். அவருடைய டெசிஷன் இஸ் a வெரி கீ டெசிஷன். ஸோ அதை நம்ம ரொம்ப உன்னிப்பா ரொம்ப கவனமா நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியது இருக்கு சார். கவர்னர் என்ன டெசிஷன் அவர் எடுப்பார் அப்படின்றது. சரி, ஓகே சார். இப்போ பாஜக வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதிமுகவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாச்சு. 2 பேருமே ஜெல் ஆகி வந்து எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா பாஜக வந்து ரொம்ப பின்னாடி சந்திச்சிருக்கேன் சார். ஒரு சீட்டோ 2 சீட் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. நான் இதை பத்தியும் நான் உங்ககிட்ட போன வாட்டி சொன்னேன். ஏன் பின்னாடி கூட சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு திராவிட கட்சி வந்து எதிர்நிலையே இருக்கு சார். அது ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான் பாஜகவுக்கு. அது ஒரு பெரிய டிராபேக். மத்தது நீங்க இங்க சார் நான் என்னுடைய போக்கஸ் வந்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தமிழ்நாடுல நான் சந்திச்சிருக்கிற எல்லா பாஜக தலைவர்கள் அவங்களாம் நான் பாக்குறேன். வெரி வெரி நைஸ் பீப்புள். ரொம்ப பொலைட்டா, எந்த ஒரு அக்ரெசிவ்னஸோ நாங்க இப்ப கேள்விப்படுற போல அந்த நார்த் சைட்ல இருக்கிறதெல்லாம் இங்க இல்லவே இல்லை சார். இதோட பொலைட்டான நீங்க லீடர்ஸை பார்க்க முடியாது நிஜமா கேட்டீங்கன்னா. ரொம்ப எளிமையா அவங்க வந்து மக்களை சந்திக்கிறது, பாக்குறது, பேசுறது எல்லாமே பண்றாங்க. ஆனாலும் புரியுங்களா, இந்த எதிர்ப்பாலேயே அவங்களால வந்து வளர முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ரெண்டாவது வந்து எனக்கு கேட்டீங்கன்னா பாஜக வந்து தனியாவே களத்துல இறங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். அவங்க எப்பயுமே வந்து ஒரு கூட்டணியை எதிர்பார்த்தே அவங்க போறது வந்து அது ஒரு தப்பான கணக்கு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு தப்பான கணக்கு. அது வந்து அவர் இப்ப பாருங்க விஜயே பார்த்துக்கோங்க. சரி இதுக்கு முன்ன நீங்க வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவை நீங்க பாருங்க. அவங்க தனியாவே இறங்குனாங்க சார். நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க வந்து அவங்கெல்லாம் வெற்றியை பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து தனியா வந்து வெற்றியை வந்து கண்ட தலைவர்கள்.
ஸோ அதே போல பாஜக கூட வந்து திமுகவோ அதிமுகவோ இவங்களெல்லாம் வந்து விட்டுறதுதான் நான் பெட்டர்னு நினைக்கிறேன் சார். அப்பதான் வந்து பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி வரும்ன்றது நம்பிக்கை இருக்கு சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அவங்க வந்து மாத்தி யோசிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க தமிழ்நாட்டுல வந்து அரசியல் செய்யறதுக்கு இவங்க 2 பேர் கூட இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வளர்ச்சி இவங்க 2 பேரை கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். சார் இப்போ கிட்டத்தட்ட தாவேக்கா வந்து ட்ரிபிள் ஜிடி ஒரு 100 சீட்டுக்கு மேலே வருதுன்ற மாதிரி பார்க்க முடியுது நம்மால. பட் எல்லாருமே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஓகே தாவேக்கா ஓட்டு போடுறவங்களாம் தற்குறிகள் அப்படின்னாங்க. இப்போ 100 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க போறாரு அப்படிங்கும் போது அப்போ அத்தனை பேருமே சார் தற்குறியா மக்களுக்கு தற்குறின்னு சொல்றதே பெரிய தப்பு சார். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அது வந்து அந்த வார்த்தையே வந்து தவறான வார்த்தைகள். இளைஞர்கள் தான் எங்களுடைய ஃபியூச்சர் சார். புரியுங்களா? வருங்காலம் வந்து அவங்க தான் சார் எல்லாமே. ஸோ அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை நாங்க வந்து மனசால அதை ஏற்றிக்கணும் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தப்பான வார்த்தைகள்லாம் வந்து ஏன் சார் அதே இளைஞர்களே நீங்களும் வந்து ஓட்டை கேட்குறீங்களா? ஏன் அப்ப கேட்காதீங்க? தற்கூறினா தற்கூறி கிட்ட ஓட்டை கேட்காதீங்க. நீங்க ஏன் ஓட்டு கேட்குறீங்க நீங்க? சொல்லுங்க சார். அவங்ககிட்ட போய் ஓட்டையும் கேட்குறீங்க, அவங்க கொடுக்கலன்னா தற்கூறின்றீங்க. கொடுத்துருந்தாங்கன்னா இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இளைஞர்களுக்கு தப்பா சொல்றது வந்து இது கட்டாயமா ஏத்துக்க வேண்டியது இல்லை சார். ஓகே சார். ஒருவேளை இப்போ வந்து தாவேக்கா மெஜாரிட்டி வந்து ஆட்சி அமைச்சர்றாரு அப்படிங்க பார்க்கும்போது விஜய் அவர்களை வந்து ஒழுங்கா ஆட்சி செய்ய விடுவார்களா திமுகவினர்? கட்டாயமா செய்வாங்க சார். விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி தான் கொடுக்க போறாருன்னு தான் எனக்கு தெரியுது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தைரியம், அவருடைய அந்த ஃபார் சைட்னஸ், புரியுங்களா, அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற அரசியல் கட்சிகள்ல அவரை பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை சார். கரெக்ட் சார். திமுகவினர் வந்து அரசியல் செய்ய விடுவாங்களா சார்? இப்போ அவங்க கிட்ட எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை சார். ஏன்னு சொன்னா இவங்க தற்குறின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களே போதும் சார். அவங்களுக்கு யாருக்கு விஜய் எல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்ல, அந்த தற்குறிங்களே சரி பண்ணிடுவாங்க. இவங்க யாருக்கு தற்குறி சொல்றாங்களோ அவங்களே பாடத்தை கத்து கொடுத்துருவாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை. என்கிட்ட அப்படியெல்லாம் வந்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஃப் அட் ஆல் விஜய் கம்ஸ் இண்டிபெண்ட்லி அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி வந்து தமிழ்நாடுடைய அரசியல்ல ஒரு பெரிய சேஞ்ச் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச், எக்ஸ்ட்ரீம் சேஞ்சுன்னே போகலாம். ஒரு பெரிய சேஞ்சு. அதனால வந்து ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கால் அதிமுக தாவேக்கா 2 பேரும் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா, என்ன சொல்றது, அலையன்ஸ் பண்ணாங்கன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடுடைய நலன் கலந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது அப்படி போனாதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். TVK should go with ADMK. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துல இளையபலம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம்.